நம்ம கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே மலை பிரசங்கத்தை எங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ மலை பிரசங்கம் கிடையாது, இப்போ வட்டாந்தர பிரசங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் கடல்ல பிரசங்கம், கடல் பிரசங்கம், கடல்ல நடந்த பிரசங்கம். கர்த்தர் சித்தமான அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே என்ன பண்ணலாம், வனாந்திரத்தில் பண்ண பிரசங்கம். வேற என்ன இருக்குது இல்லை, வானத்தில் என்ன பேர் ஒன்றும் காணும். சரி, அதனால ஸ்தோத்திரம். இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ற தலைப்பில் நாம் நிறைய வாரங்கள் அதை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். பேசினா இந்த வருஷம் இல்லை, இந்த ஆயுள் முழுவதும் கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த அதிகாரங்களிலே பேசலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம், அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஆமாம், அவருடைய காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் அப்படியே மத்தேயு புத்தகத்தில் அப்படியே ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகளை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடர்ச்சியாக பார்க்கலாம் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு முன்மாதிரி யாருமே கிடையாது. அதனால அவர் செஞ்ச காரியங்கள் அப்படியே ஒவ்வொரு அதிகாரமாக அல்லது ஒவ்வொரு சம்பவமாக பார்த்தா கூட நல்லா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் மலை மேலே ஏறுறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ வட்டாந்தரையில் வந்துட்டார் ஆண்டவர், தரைக்கு வந்துட்டார். வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, குஷ்டரோகி சொஸ்தமாகிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமானது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன யோசித்தேன்னா, அப்படி யோசித்தேன். எப்படி யோசித்தேன்னா, அந்த குஷ்டரோகியை குறித்தும் பேசிட்டு இந்த 100க்கு அதிபதியை குறித்து நான் பேசலான்னு யோசித்து கொண்டு நான் அதுக்காக அப்படியே யோசித்து கொண்டு அப்படியே தியானித்து கொண்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை குறித்து பேசும்படியாக எனக்கு ஆவியில எனக்கு வார்த்தைகள் கொடுக்கவில்லை. ஆகையினால எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம பேச வேண்டிய காரியம் என்ன, அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கப்பட்டதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்குள்ளே வார்த்தைகளை கொடுத்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்க 13ஆம் வசனம் வரையிலும் நீங்க 13ஆம் வசனத்தை படிக்கும் பார்க்கலாம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாழிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. நீங்க 5ஆம் வசனம் வரையிலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்காரனுக்காக இந்த 100க்கு அதிபதி என்ன பண்றான், திமிர்வாதக்காரன். இந்த திமிர்வாதக்காரனுக்காக, தன்னுடைய வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி என்ன பண்றாங்க, கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். நீங்க இந்த படிச்ச வசனத்துல பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, இங்க வேலைக்காரன் சொஸ்தமாக்கப்படுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. நம்ம வேதத்தில் நிறைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த
ஒரு 2-3 மாசமா கிறிஸ்துவின் உபதேசம் சொல்லிட்டு அந்த 3 அதிகாரத்தை பார்த்தோம். மத்தேயு 5, 6, 7. அதுவும் உபதேசம்தான், இதுவும் என்னதுங்க? உபதேசம்தான். ஆனா உபதேசத்துல, அஸ்திபார உபதேசத்துல என்ன இருக்கு? ஒண்ணுதான், என்னது? சுகமாக்கப்படுதல். அஸ்திபார உபதேசத்துல ஒண்ணுதான், சுகமாக்கப்படுதல். நாங்க அநேக நேரத்துல இந்த சுகமாக்கப்படுறத குறித்து நாங்க போதிக்கிறது ரொம்ப கம்மி. அல்லேலூயா. ஆனா சுகமாக்கப்படுறத குறித்து போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு சிலர் இந்த சுகமாக்குறத குறிச்சே தான் போதிப்பாங்க. ரொம்ப உபதேசம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உபதேசம் மற்ற காரியங்கள், அதை செய்யாது, இப்படி செய், அதை செய், இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட போதனைகள் இருக்கும். சுகத்தை குறித்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் விரும்புறது பாத்தீங்கன்னா சுகமும் நமக்கு தேவை. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் என்பது வெறும் ஏட்டு சொரக்கா கிடையாது. அது சுகம் கொடுக்கிற வாழ்க்கை, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, உனக்கு சுகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு சுகம் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த சுகவீனமா இருக்கிறது எவ்வளோ உண்மை. அதை காட்டில் 100 மடங்கு உண்மைதான் சுகம் கொடுப்பது வேதத்தில் இருப்பது. ஹல்லேலூயா. ஆமா, உண்மை. ஸ்தோத்திரம். பாருங்க, நாம என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திரம், இந்த சுகத்தை குறித்து நம்ம வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல சுகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா யாருக்கோ சுகத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. அன்னைக்கு அந்த திமிர்வாதக்காரனுக்கு, அந்த குருடனுக்கு, அந்த பொண்ணுக்கு, அந்த வேற யார் இருக்காங்க, அந்த பையனுக்கு, அந்த ஆளுக்கு போல இருக்கேன், அது கிடையாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டது நாம் அதை விசுவாசிக்கிற, அதை படிக்கிற, அதுக்கும்படி நடக்கிற நம்ம எல்லாருக்கும் இது கையளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது உண்மை. ஆனா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்தது 100க்கு அதிபதி. எப்படி அந்த ஸ்தோத்திரம் 100க்கு அதிபதி அவனுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்தான்னா விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம படிச்ச வசனத்துல என்ன சொல்லுது? 100க்கு அதிபதியை நோக்கி போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. 10ஆம் வசனத்தை கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த 100க்கு அதிபதியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, என்ன பறி கொடுத்த மாதிரி பரிதாபமா உட்கார்ந்துக்கிறீங்க? இஸ்ரவேலுக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, காணவில்லை. எங்க மிராக்கிள் பண்றதுக்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யறதுக்கு மிகவும் முக்கியமானது எது தெரியுங்களா? விசுவாசம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க, விசுவாசம். அல்லேலூயா. அதனால நீங்க உபதேசத்தை பெற்றுக்கொண்டு போய் பரிசுத்தமா வாழுங்க. உபதேசத்தை பெற்றுக்கொண்டு நற்கிரியைகளோடு வாழுங்க, நல்ல குணாதிசயங்களை வாழுங்க என்றது மட்டும் வேதம் கிடையாது. நீ விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கூட தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய சத்தியம்தான். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். பாருங்க, இவன் யார் என்று சொன்னால் இவன் இஸ்ரவேலன் கிடையாது. இவன் இஸ்ரவேலரை காட்டிலும் ஒரு பெரிய விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இஸ்ரவேலுக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, காணவில்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 57, 58 அவரை குறித்து இடல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலேயுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடைய மாட்டான் என்றார். அவளுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களே தன் வீட்டாரே ஆண்டவர் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, விசுவாசம் தான் முக்கியம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விடுதலை சுகம் நமக்கு தேவை என்று சொன்னால் நமக்கு தேவையானது எது தெரியுமா? விசுவாசம். நமக்குள்ளே வல்லமையை கொண்டு வருகிறது, நம்முடைய வியாதிகளை சுகமாக்குறது எதுனா விசுவாசம் தான். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம், நீங்க 20 ஸ்தோத்திரம் 20 நீங்க 27 வரையிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் என்ன சொல்றாருன்னா, படிங்க பார்க்கலாம். 20 அலைக்கழித்தது, தலையிலே விழுந்து நீங்க 23ஆம் வசனம் படிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. அங்க பாருங்க, பயங்கரமான வியாதியில மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு வாலிப பையனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க அற்புதம் பண்றார். அல்லேலூயா சொல்லுவேன். ஒரு 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 சாட்சி நான் கேட்டேன் கடந்த நாட்கள். கவனிங்க, இதை சொல்லாம விட்டுட்டேன், நான் சொல்றேன். ஒரு சாட்சியை நேற்று தினத்துல நான் கேட்டேன். அவரு பயங்கரமா சாட்சி கொடுக்கிறார், கத்தி கத்தி கொடுக்கிறார். அவருடைய சாட்சி, அவர் வந்து ஐயரிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். ஐயர் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, அவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பிளட் கேன்சர். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துல பெரிய ஓட்டை, இருதயத்துல பெரிய ஓட்டை. அடுத்தது 2 கிட்னி அவுட்டு. என்ன அவுட்டு? இருதயத்துல ஓட்டை, 2 கிட்னி போயிடுச்சு, பிளட் கேன்சர். கட்டி கட்டியா என்ன பண்ணுவார் அவரு? வாந்திய ரத்த வாந்திய பிளட், சரீரம் முழுவதும் நாத்தம், பயங்கர நாத்தம் அடிக்குமா, ரத்த நாத்தம். அல்லேலூயா. சிறு வயது. அந்த சிறு வயதுல இன்னும் எவ்வளவு டாக்டர் கிட்ட போயிருக்கிறாங்க. எவ்வளோ? இங்க பாருங்கம்மா, எவ்வளவு டாக்டர் கிட்ட போயிருக்கிறாங்க. போன போது கூட அவங்க என்ன பண்ணலன்னா சுகமாக்க முடியல. பாருங்க, ஸ்தோத்திரம். இது 96ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். கவனிக்கிறோம். அப்போ இந்த மனுஷன் ஆண்டவர் எல்லா தெய்வத்தினிடத்திலும் போயிருக்கிறார். கவனிங்க, 2 கிட்னியும் போயிடுச்சு, இருதயத்திலையும் ஓட்ட, பிளட் கேன்சர். இருக்குதுல மோசமான கேன்சர் எது? பிளட் கேன்சர். பிளட் எல்லாம் கெட்டு போயிடும். அப்ப பாருங்க, இவங்க அம்மா அப்பா இவரு நாத்தம் தாங்க முடியாம மேல ஒரு வீட்டை கிளீன் பண்ணி அங்க போட்டாங்க. அம்மா அப்பா அவர்கள் நல்லா தான் கவனிச்சுட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, கடந்து போகலாம். சரி கவனிங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்தோத்திரம், அந்த அம்மா அப்பா அப்போ போவாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க, வந்துடுவாங்க. அவர் அந்த இடத்துல உட்காந்து அழுது கொண்டே இருப்பாரா, ஆண்டவரே என்னை விடுவிக்க யாரா? அவர் வந்து ஐயரு, அவர் வந்து பூசாரி. சொல்லுங்க, அவர் யாரு? ஐயர்களே பூசாரி ஐயர். யார் அவரு? பூசாரி ஐயர். அல்லேலூயா. என்னது? சரி, அவர் பூசை பண்றவரு. அவர் வந்து எங்க தெரியுமா? எந்த இடத்துல தெரியுமா? இங்க பாருமா, இங்க பாரு.
என்ன இந்த என்னது இந்த மதுரில் ஒரு கோயில் இருக்கு, எனக்கு அதுல பூசாரி, அவங்க அப்பா பூசாரி, இவரும் பூசாரி. இவர் இந்த வியாதி வந்த உடனே இவர் இந்த ஆண்டவர் நோக்கி இவர் கதறினார். ஆண்டவர் நோக்கி, எதுனா ஒரு தெய்வம் தான் நான் நம்பின தெய்வங்கள் எல்லாம் என்னை கைவிட்டாச்சு. ஏசப்பா ஏசப்பா சொல்ல, ஏதாவது தெய்வம் இருக்குமா, யாராவது உண்மையான தெய்வம் வந்து என்னை குணமாக்க முடியுமானால் குணமாக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெளிச்சம் உள்ள அவங்க வீட்டுக்குள்ள, திடீர்னு ஒரு வெளிச்சம், ஒரு சத்தம். அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவையில் அப்படியே அந்த வெளிச்சம் வந்து அவர் மேல அப்படியே இறங்குச்சு. இறங்கின உடனே பிளட் கேன்சர் போயிடுச்சு, கிட்னி 2 கிட்னி செயல்பட ஆரம்பிச்சிச்சு, இருதயம் ஓட்ட அடைக்கப்பட்டது, அவர் மேல இந்த நாத்தம் போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் பேர் தான் ஆனந்த் ஐயர். சொல்லுங்க, ஆனந்த். அடுத்த மாசம் 16ஆம் தேதி நீங்க அவருடைய சாட்சி கேட்க போறீங்க. அல்லேலூயா. அவர் தான் இங்க சபையில் அடுத்த மாசம் என்ன பண்ண போறாரு, இங்க வந்து சாட்சி கொடுக்க போறாரு. நோட்டீஸ் போட்டு சொல்லியாச்சு. உண்மையால அவர் சாட்சி நீங்க அவர் வாயால நீங்க கேட்கணும். 2 கண்ணு கூட அவருக்கு பழுதடைஞ்சு போச்சுன்னு சொல்லிருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபையினால இன்றைக்கு 2 அப்புறம் சுகமானா அம்மா அப்பாவை கூப்பிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டோன்னா ஓடி போய் பார்த்தா நல்லா உட்கார்ந்து இருக்காரு, நல்லா சாப்பிட்டு இருக்கிறாரு. அங்க மதுரில் அந்த மிஷன் ஹாஸ்பிட்டல், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு யாரு பேசுறது, யாரு? அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ செக் பண்ணி கொடுக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் காரணம் என்னன்னா தேவன் மேல ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புறது என்னன்னா விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம். எனக்கு அருமையானவர்ல, நீங்க தேவனை விசுவாசிக்கணும். என் தேவைகளை சந்திப்பதற்காக நான் விசுவாசிக்கிறேன். என் பிரச்சனை தீர்ப்பதற்காக நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கடன் தொல்லையிலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தான் விசுவாசம். ஆனா சுகம் வாங்குறதுக்கு தேவனிடத்துல விசுவாசம் நமக்கு இல்லை. ஆனா அது தேவை நமக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மார்க்கு 16ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க, நம்ம கடந்து போகலாம் சீக்கிரமா. மார்க்கு 16ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதென்று குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் ஆவன. தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன்னா, நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை கொண்டு வரணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை கொண்டு வரணும். நம்ம அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான் நமக்குள்ள மிக முக்கியம். நம்ம பார்த்தீங்கன்னா விசுவாசம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், என் வியாதி இருக்கு, அதான் விசுவாசம் நமக்குள்ள. ஆனா ஸ்தோத்திரம், வியாதி இல்லைன்னு நினைக்கிறது தான் விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையை நம்ம என்னைக்காவது பாருங்க, பிரச்சனை குறித்து நம்ம என்ன பண்றது இல்லை, பிரச்சனையை பார்க்கிறோம், ஏதாவது பிரச்சனையை பார்க்கிறோம், பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு பிரச்சனையை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தவரை, ஆனா பிரச்சனை இல்லை என்று ஒரு நாள் நினைச்சிருக்கிறோமா? விசுவாசம் ஒரு சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருமா, இங்க பாரு. விசுவாசம் என்னன்னா அந்த வியாதி இல்லைன்னு நினைங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, தன் சரீரம் செத்து போனதை
என்னாது இருந்தா நினைக்காது இருந்தா அதான் விசுவாசம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள வியாதி இருந்தாலும் பலவீனம் என்னாது கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரி, ஆகினால இந்த 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை வாங்கி கொடுப்பதற்கு காரணமே என்ன தெரியுமா? விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் தான். நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னா, விசுவாசம்னா அது சபைக்கு வர்றோம், 2 மணி நேரம் ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை 1 மணி நேரம் கேட்போம், வீட்டுக்கு போவோம், மறுபடியும் எப்போ போல மாலை யாருன்னு வருவோம் போவோம். இதுதான் விசுவாசம். இது விசுவாசம் கிடையாது. இது தேவனை யார விசுவாசத்தின் ஒரு சிறிய பகுதி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் சுகம். சொல்லுங்க பார்க்கலாம். சுகம். நீங்க வேதத்தை நல்லா என்னைக்காவது ஆராய்ச்சி படிச்சு பாருங்க. வேதத்தை நல்லா ஆராய்ச்சி படிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது யாராவது வியாதிக்காரன்னு இருந்திருக்கிறாங்களா? அப்படி வியாதி யாருக்கு வியாதி சுகமா இருக்குன்னு சொன்னா நல்லா கவனிங்க, வெளியே இருந்த ஆளுக்கு வியாதியை சுகமாக்கி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உண்மையா? உள்ள இருக்கிற ஆளுக்கு உண்மைதான். அவங்களுக்கு இன்னும் சுகமாக்குவது தேவனுடைய சித்தம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் என்னதுங்க? வெளியே இருக்கும் போதே ஆண்டவர் வியாதியிலிருந்து வெளியே உள்ள கொண்டு வந்து சுகம். நான்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லுவோம். ஆனா அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த வியாதியிலிருந்து ஆக்கப்பட்டு வந்தவர்களா தான் இருப்போம். அநேகர். அப்போ ஒரு சகோதரி இருக்கிற வியாதியா இருக்கிறா, மறிச்சு போயிடுறா. அங்க என்ன ஆயிடுச்சு கவனிங்க. என்ன ஆயிடுச்சு? அந்த மறிச்சு போன அந்த பொம்பளையும் சுகமாக்கினார். சுகமாக்கினாரா இல்லையா? பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. வியாதி என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. பைபிள்ல வியாதி என்பது சொல்லுங்களாமா, வியாதி என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. யாருக்காவது வியாதி வந்து பிரச்சனையை பட்டாங்க, புதிய ஏற்பாடு பாருங்க, பிரச்சனை இருந்திருக்கா? மேல இருந்து விழுந்தான், தமால் விழுந்தான், என்ன ஆயிடுச்சு? உயிரோடு எழுப்பிட்டார். 5க்கு அவன் அப்படியே பிரசங்கத்தை கேட்டு நினைக்கிறான். பவுல் சொல்றார், விசுவாசம் அவனுக்கு உண்டுன்னு சொல்லி என்ன பண்றான்? 5க்கு எழுந்து நடன்ற சுகமா. வந்து நான் பிரசங்கம் பண்றது என்ன கவனிங்க. நான் எப்பயுமே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். வேதத்தை நம்ம அப்படியே நம்புங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சுகம் என்பது வேதத்துல ஒரு கொம்பு கிடையாது. என்ன கொம்பு கிடையாது? பெரிய கொம்பு கிடையாது. சாதாரண விஷயமா இருந்திருக்கு பைபிள்ல. ஆனா நாம தான் என்ன பண்ணிட்டோம்? அது பெருசா யோசிச்சுட்டோம். அப்படி நடந்து போற யாரு? பேதுரு. அப்படி நடந்து போறாரு. அவங்க வியாதி அந்த நிழல் பட்ட உடனே சுகம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, நான் மெசேஜுக்குள்ளேயே போல, டைம் ஆயிடுச்சு போறேன் நான். அப்போ பாருங்க, அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா நல்ல சுகமாக்கும் வரம் பெற்றவர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த வழியா போனார். போகும்போது எல்லாரும் இந்த ஊழியக்காரர் இப்படி சுகமாக்குறாரு, இவரு சரீரத்துல இவருடைய நிழல்ல பட்ட சுகமாகறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பெரிய ஒரு லைட்டஸ் ரெடி பண்ணி அவர் மேல அடிச்சுட்டு அந்த நிழல் வந்து வியாதிஸ்தர் மேல் படுறதுக்காக அவருடைய நிழலை வந்து இது பண்ணாங்களாம். இவர் நிழல் அங்கே பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு சொன்னா அந்த வியாதி சுகமாயிடுச்சு. ஒரு அலே இருந்த வியாதிகள்லாம் சுகமாச்சான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அதற்கு நாம விசுவாசிக்கிறதுக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த சுகமாக்குறதுக்கு தேவையை அவன் என்ன பயன்படுத்துறான்னு சொன்னா தன் பணத்தை பயன்படுத்தல. அவனை குணமாக்குறதுக்கு எவ்வளவு பணத்தை பயன்படுத்தி இருப்பான் நிச்சயமா. இல்லையா? இருக்கா இல்லையா? எதனா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏங்க பிரியமான வேலைக்காரன் எல்லாம் நிறைய பணம் செலவழிச்சான், அவனுக்கு சுகமே ஆகல. ஆனா அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த 8ஆம் அதிகாரத்துல
விசுவாசத்தை அவன் எப்படி வெளிப்படுத்தினாதான் இப்ப நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. நீங்க 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை படிங்க. ஆண்டவரே, இயேசு கப்பர்நாவில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. முதலாவது கவனிங்க, விசுவாசத்தை எப்படி நாம வெளிப்படுத்தணும்னு சொன்னா அந்த திமிர்வாதக்காரனை குறித்த ஒரு பாரம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வியாதிஸ்தனை குறித்த ஒரு பாரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்னது நமக்கு தேவை? உனக்குள்ள வியாதி இருந்தா உன் வியாதியை குறித்து பாரப்படு. அது இருந்தா இருக்கட்டும், இல்லாம போட்டோன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். அது சுகமாக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கணும். எல்லாருக்கும் அவங்களுக்கு வியாதி, எனக்கு வியாதி, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே போட்டுன்னு விட்டுறக்கூடாது. அந்த வியாதி குறித்த ஒரு பாரம் இருக்கணும். உனக்குள்ள இருக்க அந்த வியாதி குறித்த ஒரு பலவீனத்தை குறித்த பாரம் இருக்கணும். ஆமென். அந்த ஸ்தோத்திரம், வேலைக்காரனுடைய வியாதியை குறித்து அவனுக்கு என்ன தெரியுமா? பாரம் இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாரம். இவன் சுகமாயிட்டானா எனக்கு எவ்வளோ வேலை பிச்சா, அவன் அவ்வளோ நல்லவனாச்சே, இவன் வியாதி நீங்கனா எனக்கு பிரயோஜனமா இருக்குமே, இவன் வியாதி நீங்கணுமே என்றதான ஒரு பாரம். அந்த வார்த்தையில அவனுடைய பாரம் தான் தெரியுது. எனக்கு அருமையானவர்களே, உங்க வீட்டில் இருக்கிற யாராவது பலவீனப்பட்ட அந்த வியாதியை குறித்து பாரப்படுங்க. உங்களுக்கு வியாதி பலவீனப்பட்டீங்கன்னா அந்த வியாதியை குறித்து பாரப்படுங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ஸ்டெப் எடுக்க முடியும். அந்த வியாதியை நீக்கிறதுக்கான அந்த அடுத்த ஸ்டெப்பு விசுவாசத்துக்குள்ள உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படி செயல்படுனா அந்த வியாதியை குறித்து பாரப்படுங்க. என்னதுங்க? இது நீங்கணுமே, எப்படியாவது நீங்கணுமே, வேதனை படுறானே, அந்த வேதனை அவன் உணர்ந்தான். யார் உணர்ந்தது? 100க்கு அதிபதி உணர்ந்தான். நீங்கள் அந்த வியாதியினுடைய அந்த பலவீனத்தை உணர்ந்து அது தீர்ணுன்றதான அந்த பாரம் நமக்கு வரட்டும். அது என்ன அந்த பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவர் பாரம் உள்ளவராயிருக்கிறார். என்னதுங்க? வியாதியை குறித்து என்ன பண்றாரு? பாரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1-7 வசனம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் என்ன பண்றாரு? சுகமாக்குறாரு. அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 4 பேர் என்ன பண்ணாங்க? அவன் மேல பாரப்பட்டாங்க. அவனை குறித்து ஒரு இரக்கம் காட்டினாங்க. அல்லேலூயா. இவன் இவ்வளவு நாள் வேதனையோடு கூட இருக்கிறானே, இவன் வேதனையோடு கூட இருக்கிறானே, பிரைஸ் லார்ட், இவன் வேதனையோடு கூட இருக்கிறான், இவன் சுகமாகணுன்ற பாரம் அவங்களுக்கு வந்தது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அப்பேற்பட்டவர் தான். மத்தேயு 9:36 என்ன சொல்லுது பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகிற தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர், ஆமா தெய்வ பிள்ளைகளே, மனதுருகிற தெய்வன். ஆகினால நான் சொல்றது என்ன தெரியுமா? முதல்ல ஒரு நமக்குள்ள விசுவாசம் வரணும்னு சொன்னா அதை குறித்ததான ஒரு பாரம் வரணும். என்ன பாரம் வரணும்? என்ன பாரம் வரணும்? சொல்லுங்க. என்ன பாரம் வரணும்? இவன் வியாதியில செத்துட்டானா நல்லா இருக்கணும், அப்படி இல்லை. நீ சாதாரண வியாதியில் இருக்கும்போதே நீ செத்துட்டாலும் நினைச்சிட்டீன்னா அதை விட பெரிய பரிதாபம் விசுவாசம், அவிசுவாசம் இறணும். அல்லேலூயா. நீ என்ன பண்ணனா? பாரப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு காரியத்தை பாரப்படுறோம். அந்த வியாதி இந்த வியாதிக்கு அப்படி இப்படி போய் அங்கங்க போயிட்டு என்ன பண்றோம்? நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தவறு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த வியாதி நீங்கணுன்றதான பாரத்தை நம்ம எடுக்க வேணும்.
ஆண்டவர்கிட்ட அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான பாரம் நமக்கு வரணும். இரண்டாவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதே வசனம் சொல்லுது, 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஸ்தோத்திரம், ஆண்டவரே வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். நல்ல கவனிங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? முதல் பாரப்படுங்க வியாதி குறித்து. 2 மாத்திரை போட்டா போயிடும், அந்த ஹாஸ்பிட்டல் போனா போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல் பாரப்படுங்க. ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரர் இருந்தாரா, மிகப்பெரிய ஊழியக்காரர். கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? கவனிங்கம்மா, எல்லாம் கவனிங்க, கவனிங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜெபம் பண்ணாலும் சுகமாயிடுவாங்க. அவன் முடவனா இருந்தாலும் ஜெபம் பண்ண நல்லா ஆயிடுவாங்க. கை நல்லா இல்ல, கை நல்லா ஆயிடும். இருதயம் நல்லா ஆயிடும். கிட்னி நல்லா ஆயிடும். ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஒரு பலவீனம் இருந்தது. இந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுதான். நைட்ல இது போயிட்டே இருப்பாரா. ஏதோ ஒரு மீன் சாப்பிட முடியாது அவரால், ஒரு மீன் சாப்பிட முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவர் திடீர்னு சொன்னாரா, அவர் பேர் சொல்லி, இன்னைக்கு இந்த வியாதி சுகமாக போறேன். இல்லை, அது அவர் நினைச்சிட்டு இருந்தாரு, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற முள்ளு. வாண்டு சொன்னாரா, உனக்கு நான் இது முள்ளு கொடுக்கல, அது பவுலுக்கு கொடுத்தா, அவருக்கு கொடுத்தா அது வேற, உனக்கு நான் முள்ளு கொடுத்து நீயும் பவுல ஒன்னான்னு கேட்டார் ஆண்டவர். இவ்வளவு பேர் ஊழியக்காரியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பவுல நீ ஒன்னா. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே இந்த வியாதி. அப்ப ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வியாதி, இந்த கிட்னியில இருக்கிற இந்த பிரச்சனை என்னை விட்டு நீக்கின்னு ஆண்டவரே. இவர் எவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ணா சுகமாயிடுவாங்க. ஆனா கிட்னி ஃபெயிலியர் கிடையாது அவருக்கு. ஆனா நல்லா இருந்தாரு. ஆனா பாத்ரூம் அடிக்கடி போயிட்டு இருப்பாரா. சொப்பனத்துல ஆண்டவர் 2 கிட்னி அவருக்கு வச்சார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நல்லா ஆயிட்டார். 85 வயசுல சேர்த்து போயிட்டாரு. நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ண, பாரப்படணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும். சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் உங்க வியாதிக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் ஜெபிச்சிருக்கீங்க? நீ தான் ஜெபிக்கலையா, கை தூக்குறன்ற மாதிரி அந்த அளவுக்கு வளர்த்து வச்சு கரெக்டா சொல்லுதா? இல்ல இல்ல, தூக்குதான் சொல்லுதா? ஹல்லேலூயா, நன்றி. அவன் அப்போ வேண்டிக் கொள்ளணும். சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டிக் கொள்ளணும். சொல்லுங்க. வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார். பாருங்க 15ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 15ஆம் அதிகாரம் மத்தேயுல எடுங்க பார்க்கலாம். 22, 23 வசனங்களை படிங்க பார்க்கலாம். குடியிருக்கிற கானானை ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால் அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவரை வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்ட போது நடந்தது என்ன? அவளும் வர ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறா. இங்க சீசர்லாம் வேண்டிக் கொள்றாங்க. 28ஆம் வசனம் சொல்லுது, ஏசாவிடம் விட்டு புறப்பட்டு, சரி, ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவு என்றால், அந்நேரமே மகள் என்ன பண்ணாலாம்? ஆரோக்கியமானால். அல்லேலூயா. சொல்லுங்க மகள் ஆரோக்கியமானால். கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கூப்பிட்டுட்டு, அல்லேலூயா, ஒரு நாள் கூப்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணு. இந்த பிரசங்கம் கேட்டு போன உடனே அப்படியே ஒரு நாள் அப்படியே மனதுருகி கூப்பிடுறது கிடையாது. தினந்தோறும் ஆண்டவரே இந்த வியாதி உங்க பிரச்சனையை, உங்க பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவன் மார்க்கு ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம், சாரி
5ஆம் அதிகாரம் 22லேருந்து 23 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 22, 23 அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை, சிறு பிள்ளை வியாதியாக இருக்கிறான். வியாதியாக இருக்கிற நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தை படிங்க. 22, 23 மார்க்கு 5. வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மிகவும் வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல உங்க வியாதியை சொல்லுங்க. ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு காசு இல்லப்பா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இந்த வாரம் கட்டிட்டு உங்க வியாதியை தூக்கி கை ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவரே, இந்த கடங்காருக்கு என்ன பண்ண போறேங்க, இந்த பிரச்சனை இருக்குங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாமே பிரச்சனை தான், வியாதியும் ஒரு பிரச்சனை தான். அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இந்த வியாதி இருக்கு, எனக்கு சுகமாக்குப்பா. உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனைனா ஜெபம் சொல்லு. அந்த குழந்தைக்கு வியாதியா இருக்கும் போது அவன் வேண்டிக் கொள்றான். நடந்த காரியம் என்ன? 41லேருந்து 43 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 42ஆம் வசனம் சொல்லுகிறது. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் வேண்டிக் கொள்ளும் போது அவ வியாதியா இருந்தா. ஆண்டவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள அவன் செத்து போயிட்டா. ஆனா செத்து போனாலும் ஆண்டவர் அவள் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி எடுத்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. மார்க் 8ஆம் அதிகாரம் நீங்க 22லேருந்து 25 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க 2 குருடன், ஒரு குருடன் நினைக்கிறேன், படிங்க பார்க்கலாம். ஒரு குருட மார்க்கு இருங்க 22ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். கவனிங்க, அவனை தொடும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். வெளியே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொசமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு குருடெல்லாம் இல்லை பாஸ்டர். அந்த கானானிய ஸ்திரியை போல நான் கூப்பிடுறதுக்கு, வேண்டிக் கொள்றதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பிசாசு கிரியை இல்லை பாஸ்டர். சிறு பெண் மரணத்துக்கு ஏதியான வியாதியா இருக்குது, எனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த குருடனை போல எனக்கு பிரச்சனை கிடையாது வேண்டிக் கொள்றதுக்கு, அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பெரிய பிரச்சனை தான் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? வேதத்துல சொல்லப்பட்டதால எதுதான் சொல்லப்பட்டிருக்கு? சின்ன கொட்டைய பொழந்ததை குறிச்சு சொல்ல, பெரிய யோர்தான் நதியை 2ஆக பிளந்த குறிச்சும் சொல்லப்பட்டிருக்கு. செத்து போகிற அளவுக்கு வியாதியா இருந்த ஆட்களை சுகமாக்குறத குறிச்சு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப 2வது அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்காக வேண்டிக் கொண்டான். விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும்? ஃபர்ஸ்ட் பாரம் இருக்கணும். என்ன இருக்கணும்? பாரம் இருக்கணும். 2வது வேண்டிக் கொள்ளணும். அனுதினமும் ஜெபிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அனுதினமும் உங்க வியாதிக்காக ஜெபிக்கணும். என்னென்ன வியாதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாரா இருக்கு சுகர் இருக்கு? சுகர் இல்லாதவங்க எல்லாம் கை தூக்குங்க. சரி, அப்படியே வச்சு
எனக்கு யார் யார் சுகம் இருக்குது, யார் யாருக்கு புகர் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கை தூக்கலனாலும் தூக்காவிட்டாலும் எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அல்லேலூயா, அந்த சுகர் போகாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. சுகருக்கு வைங்க. சுகரை எங்கே சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. ஏசப்பா, இவ்வளோ மாத்திரை போடுறேன், இவ்வளோ இது இருக்குது, என்னால் எதுவுமே சாப்பிட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. யாருக்கெல்லாம் ப்ரெஷரை சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க. மன அழுத்தம் தான் மன அழுத்தத்தை சொல்லுங்க. கால் வலினா கால் வலி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தலைவலினா தலைவலி சொல்லுங்க. கை வலின்னா கை வலி சொல்லுங்க. ஒரு நேரம் நீங்க எழுந்து பார்க்கும்போது தலைவலி இருக்காது, கை வலி இருக்காது, கால் வலி இருக்காது. வேண்டிக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மூணாவது காரியத்தை பாருங்க. ஸ்தோத்திரம் 8:8 படிங்க. மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்ப 100க்கு அதிபதி சொல்றான், நான் என்னது என் வீட்டுக்கு வர நீங்க என்ன பண்ணல, என்னது நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் நல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நாவுகளை திறந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரம் நல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், பாத்திரம் நல்ல. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளை தாழ்த்தணும். சுகத்துக்கு நம்ம மேட்டிமையா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, மேட்டிமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இந்த பெருமை என்பது சுகத்துக்கு பெரிய தடை. யோவான் 1:27 சொல்லுது, யோவான் சாணகனே ஆண்டவருக்கு முன்பாக சொல்றான், அவர் பெருகவும் நான் சிறுகவும். சொல்லுங்க, அவர் பெருகவும், இங்க பாருமா, அவர் பெருகவும், அவர் பெருகணும், நான் சிறுகணும். இவன் ஆண்டவர் வரன்னு சொல்லிட்டாரு, வாங்க, நான் என் வீடு எவ்வளவு பெருசு தெரியுமா, நான் என்ன ஆகாரம் கொடுப்பேன் தெரியுமா அவருக்கு அப்படின்னு சொல்ல, அவர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் நல்ல. சொல்லுங்க, நான் பாத்திரம் நல்ல. அல்லேலூயா, வெறுமையான பாத்திரம். 2 ராஜாக்கள் 5:10-14 நீங்க வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. அங்கே நாகாமான் குஷ்டரோகி. சொல்லுங்க, குஷ்டரோகி. அவன் என்ன பண்றான்னு சொன்னா, சீரியா தேசத்திலிருந்து எலிசாவின் இடத்துல சுகமாகும்படி, தன் குஷ்டரோகம் நீங்கி சுகமாகும்படி அவன் வரான். வந்த உடனே அவன் எலிசா அவனை அப்படியே வெளியே இருந்த நீ அப்படியே போய் யோர்தான் நதியில முழுகுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா, உடனே கவுச்சிக்கிறான். என்னது, உடனே கவுச்சிக்கிறான். என்ன கவுச்சிக்கிறான், நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் எப்பேற்பட்ட ஆளு, பயங்கரமான பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோர்தான் நதி ஓரத்தில் நிக்கிறான், அடம் பிடிக்கிறான். சொல்லுங்க, அடம் பிடிக்கிறான். நான் இதுல என்ன பண்ண முழுகுனா நல்லா ஆயிடுனா, நான் என்ன நினைச்சேன், அப்படியே என் குஷ்டரோகித்தெல்லாம் நல்லா தடவி தடவி சுகமாக்குவார் நினைச்சா, என்ன பண்ண எப்படி பண்ணிட்டாரு. அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், மேட்டிமையா செயல்படுறான். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளை தாழ்த்தணும். அவர் அலையிலேயே சொல்லுங்க, தாழ்த்தணும், தாழ்த்தணும். நீங்க மேன்மையா மேட்டிமையா இருந்தா, பெருமையா இருந்தா, ஒரு நாளும் நமக்கு சுகம் வராது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நாளும் சுகம் வரவே வராது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அவர் பெருகணும், நான் சிறுகணும். அப்புறம் என்ன பண்ணான், அவனுக்கு இறங்கி யோர்தான்ல முழுகனவன நல்லானா. ஒருவேளை அவன் இறங்காம இருந்திருந்தா, தம் மேட்டிமையில அவருன்னு அவ்வளவு பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்காம போயிருந்தான்னா, கடைசி வேலை குஷ்டரோகியா தான் இருந்திருப்பான், தனி வீட்டில தான் இருந்திருப்பான். அவன் மூலமா எந்த ஒரு காரியமும் யாருக்கும் நடந்திருக்காது. அல்லேலூயா. அதனால 3வது காரியம் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கோ உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ வியாதியை குறித்து பாரப்படு. 2வது, உங்களுக்கோ உங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்கள் எதனா இருந்தா வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவர்கிட்ட ஞாபகப்படுத்துங்க. 3வது, உங்க ஜெபத்துல ஆண்டவர் தாழ்த்துங்க.
உங்கள் பலவீனம், உங்கள் பிரச்சனை, உங்களுடைய மேட்டிமைகள், உங்களுடைய பாவக்கிரிகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் தகுதி இல்லைப்பா, நான் இது பெற்றுக்க தகுதி இல்லைப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது சொல்லுங்க எல்லாரும். நாலாவது 8 நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது 9 படிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். போதுமா? நல்ல கவனிங்க. நாலாவது காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது காரியம், விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியுமா? அல்லேலூயா. உன்னால் முடியாது சொல், என்னால் முடியாது. அல்லேலூயா. என்னால் என்ன முடியும்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சோறு சாப்பிட முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குன்னா ஏதோ ஒரு சில அதிகாரம். அந்த நாய் போச்சுன்னா நாயை துரத்த தான் முடியும். என் பிள்ளைங்களை மிரட்ட முடியும். இதுதான் அதிகாரம். வேற அதிகாரம் என்ன இருக்கா உங்களுக்கு? எனக்கு எதுனா அதிகாரம் இருக்குதா? இவனுக்கு என்னென்ன அதிகாரம்? என்னன்னா 100 பேருக்கு தான் அதிகாரம். 100 பேருக்கு மேல ஒரு ஆளு கூட என்ன பண்ண முடியாது, வேலை வாங்க முடியாது. அப்போ இவனுக்கு தெரியுது நல்லா என்னன்னா, அந்த 100 பேரை போனா போவான், வான வருவான். ஆனா இந்த வியாதியை போனா போவாது. அது உமால் தான் முடியும் ஆண்டவரே. சொல்ல, உமால் தான் முடியும் ஆண்டவரே. சகல வியாதிகளை நீக்கிற அவரால் தான் முடியும். அல்லேலூயா. உபாகமம் 7:15 சொல்லுது, சகல வியாதிகளை அவர் உன்னை விட்டு விலக்குவார். சொல்லுங்க, சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஹல்லேலூயா, எனக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே, என் அதிகாரம் எல்லாம் உம்முடைய அதிகாரம் ஆண்டவரே, உம்முடைய அதிகாரத்தில் இருக்கிறது, உம்முடைய ஆதீனத்தில் இருக்கிறதப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்ப அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அந்த அதிகாரத்தை விட்டுட்டு இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த அதிகாரம்? அவனுக்கு 100 பேர் மேல அதிகாரம் தான். ஆனா இவருக்கு மத்தேயு 28:18 அதான் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் படைத்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை என்னையும் உங்களை என்னையும் மகனாய் மாற்றியிருக்கிறார். உங்களையும் என்னையும் பிசாசு துரத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் அவர் கரத்தில் தான் இருக்கு. ஒன்று என்னைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. எந்த அதிகாரம்? எந்த அதிகாரத்தை? சுகம் கொடுக்கிற அவர் மட்டும்தான், அவரால் தான் முடியும். போ, சொல்லுங்க பார்க்கலாம். போ போ போ. ஆமா, ஒரு ஊழியக்கார அப்படி ஜெபம் நேர்ந்தாரான். ஒரு அம்மா வந்து இப்படி பிடிச்சாங்களாம் அவர் கையை. பிடிச்ச உடனே பிடிச்சிட்டேன். இல்லை அந்த அம்மா வந்து வந்தாங்களாம், சும்மா அவர்கிட்ட பேச வந்தாங்களாம். பேச வரும்போது ஒரு கைக்கு அந்த ஒரு கை தான் எப்பவுமே அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா கொடுப்பாங்களாம். கொடுத்த உடனே ஒரு கை கொடுத்த, ஒரு கை தான் கொடுப்பாங்க. அந்த கை நல்ல கை, இன்னொரு கை நொல்ல கை. சொல்லுங்க, அந்த கை குஷ்டரோக கை. சொல்லுங்க, குஷ்டரோகம் அந்த கையில ஒரு மாதிரி இருக்குமா? தெரியாம அந்த அவருக்கு தெரியுமா? இருந்தாலும் தெரிஞ்ச அந்த தெரியாம அந்த என்ன பண்ணிட்டாரு, அந்த கையை பிடிச்சிட்டுக்கிறாரு. பிடிச்ச உடனே அந்த குஷ்டரோகம் அப்படியே போயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றதெல்லாம் விசுவாசிங்க, விஷ ஊசி மாதிரி இருக்காதீங்க. விசுவாசிங்க. சொல்லு, விசுவாசிங்க. விஷ ஊசி மாதிரி தூங்கிக்கிட்டு அசட்டியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சொல்லு, நல்லா விசுவாசிங்க. வியாதி நீங்கன்னா விசுவாசிக்கணும்.
அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கணும்னா இன்னைக்கு நீக்கன்னா நீக்கிடுவாரு. அல்லேலூயா. உனக்கு நீங்குவது தேவனுடைய சித்தம். அவருக்கு எல்லா அதிகாரமும் இது. சொல்லு, எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அறிக்கை செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தவறா நினைக்காதீங்க. விசுவாசி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இதை கவனிச்சு இதனால வர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு வியாதி வந்தாதாங்க தெரியும். வியாதி வந்தாதான் தெரியும். அப்படி அருமை உனக்கு புரியும். சுகத்தினுடைய அருமை உனக்கு புரியும். ஒருவேளை ஒரு சில சின்ன சின்ன வியாதி வந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா பெரிய வியாதி வச்சிச்சுன்னா அப்பதான் உனக்கு புரியும். வேதனை புரியும். அந்த வேதனையிலேருந்து இப்பயே ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வியாதிக்காரருக்காக ஜெபம் பண்ணு. சுகமாக்கிடுவார் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுடுறேன். 8:8 நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க பாத்திரம் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த பாட்டு பாடவே இல்லைல்ல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும். சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா நீங்க இயேசுவினுடைய வார்த்தையை விசுவாசிங்க. இயேசுவின் வார்த்தையை விசுவாசிங்க. இல்ல வார்த்தை கேட்டுதான் சிரிக்கிறீங்களா? வேற என்ன சிரிக்கிறீங்க? குத்துதான் பாருமா. அல்லேலூயா. நான் பயந்துட்டேன். திடீர்னு ஏதோ நடக்குது. மிராக்கிள் ஒர்க்கிங் காட் செய்யறாரு நினைச்சு சிரிக்கிறாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசனம் பேசுறாரு பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானே தடாபூதான் பேசிக்கிறேன். அல்லேலூயா. தெரியும் எனக்கு. அல்லேலூயா. எல்லாரும் குறித்து தெரியும். அல்லேலூயா. பரவாயில்ல. நல்ல நோட்ஸ் எடுக்கிற. பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. வார்த்தையை நல்லா அடிங்க. வார்த்தையை கற்பிடிங்க. வார்த்தை சிஸ்டர் கோச்சுக்காதீங்க. இதெல்லாம் இல்ல. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை நீங்க சொல்றேன். என்னதான் சொல்றேன்? எல்லாருமே இது சொன்னேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. என் வியாதி எல்லாம் சுகமாயிடும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னா என் வியாதி சுகமாயிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? அப்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 13ஆம் வசனம். இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வார்த்தை பிடிச்சுக்குங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை பிடிச்சுக்குங்க. வார்த்தை பிடிச்சுக்கிட்டா என்ன? வார்த்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. என்ன வார்த்தை அறிக்கையிடலாம்? மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலேயே நீங்க 16-17 வசனத்தை நீங்க படிங்க கீழே. பின்பு திரளான ஜனங்கள் 17-18 16-17 அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்திருந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிள்ளையாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அங்க எப்படி சுகமாக்குறார்னா, ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தையை பிடிச்சு கொண்டு சுகமாகிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, அதே போல நாம அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சுகமாக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன பண்ண ஜெபிக்கணும். அறிக்கையிடணும். சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கையிடணும். சங்கீதம் 107 சங்கீதம் 10 வசனம் 20 வசனம் சொல்லுது, அவர் வசனத்தை அனுப்பி நம்ம என்ன பண்றாரா
குணமாக்குறார். அவருடைய வசனத்தினாலே நமக்கு சுகம். சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னாரு 4 நாள் ஆச்சு நாருமே, 4 நாள் ஆச்சு நாருமே. மார்த்தா சொன்னா பாருங்க, கரெக்டா மார்த்தா சொல்றா 4 நாள் ஆச்சு நாருமே. அப்ப ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல கல்லை எடுத்து போடு, நாடுற மாதிரி எது நாடுற எனக்கு என்ன வந்து, இப்போ பாரு நான் எப்படி ஆக்குறேன் பாரு. ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா. சொல்லுங்க பார்க்கலாம், லாசருவே வெளியே வா, என் வியாதியே இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. நான் தான் சொன்னேன், நீங்க சொல்லல. என் வியாதியை வெளியே வா இயேசுவின் நாமத்தில். 1 பேதுரு 2:24 படிங்க. 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லுங்க போலாம், குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து சிலுவையில் சுமந்தபடியால் நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னு சொன்னா, என்னுடைய தழும்புகளால் என்ன ஆயிட்டீங்க? சுகமானீர்கள். சுகமாவீர்களா ஆனீர்களா? ஆனீர்கள். சுகமானீர்கள். சொல்லுங்க, சுகமானேன், 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 சுகமானேன். தழும்புகளால் நான் சுகமானே, வார்த்தையினால் நான் வேலனானே, நான் வேலனானே, நான் வேலனானே. அல்லேலூயா. பாடினேன் இல்லையா? தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லுங்க, தலையில கை வச்சு ஜெபிங்க. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. சுகர் சுகமானது. சொல்லுங்க, சுகர் சுகமானது. சுகர் காரங்க தான் சொல்றீங்களா? பிரஷர் சுகமானது, கால் வலி சுகமானது, மூட்டு வலி சுகமானது, முழங்கால் வலி சுகமானது, எல்லா வலியும் சுகமானது. தலைவலி சுகமானது, தலைவலி சுகமானது, சரீர உச்சந்தல உள்ள கால்வலி எல்லா வலிகள் சுகமாகிறது. நீங்க எவ்வளவு நாள் இதை பண்ண போறீங்க? எவ்வளவு நாள் பண்ண போறீங்க? எவ்வளவு நாள்? சுகம் உண்டாகிற வரையிலும் பண்ணணும். சுகம் உண்டாகுமா உண்டாகாதா? சொல்ல, உண்டாகுமா உண்டாகாதா? நீ இதை ஒழுங்கா பண்ணீங்கன்னா போதும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். சொல்லுங்க, சுகமானேன். உபாகமம் 7:15 ஏற்கனவே சொன்னபடி அவர் சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அவர் சகல வியாதியை என்னை விட்டு விலக்குவார். எகிப்தியருக்கு வர பண்ணேன், எந்த வியாதியும் உனக்கு வர பண்ணேன்னு சொல்லி இருக்கிறார். உபாகமம் யாத்ராகம் புத்தகம் 23:25 2 வசனத்தை படிச்சு நான் முடிக்க போறோம். டக்குன்னு முடிச்சிடலாம் சீக்கிரம். 2 வசனத்தை நீங்க டக்குன்னு எடுத்தீங்கன்னா 23:25 உபாகமம் யாத்ராகமம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சொல்லுங்க, வியாதியை என்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. அதனால வியாதி இருக்கிறவங்க என்னிலிருந்து விலக்குவேன் சொல்லாதீங்க. ஏன்னா பலவீனமா அந்த மட்டும் சொன்னா போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின
வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்றார். சொல்லு, நானே உன் பரிகாரிய கர்த்தர், நானே உன் பரிகாரிய கர்த்தர். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அவர் சகல வியாதி என்னை விட்டு நீக்குகிறார். சிலுவையிலே நமக்கு தேவன் தந்தது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அதே நேரத்தில் தெய்வீக சுகம். சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையில நமக்கு இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நமக்கு கிடைத்த ஒன்று என்ன தெரியுமா? தெய்வீக சுகம். அல்லேலூயா. அந்த தெய்வீக சுகம் நல்ல கவனி. கடைசியா ஒண்ணே சொல்லி நான் முடிக்க போறேன். கடைசியா ஒண்ணே சொல்லி முடிச்சிடறேன். கவனிங்க, கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ஒரு சபை அந்த பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட 7000 பேர் வராங்க சபைக்கு. அல்லேலூயா. அந்த 7000 பேர்ல பார்த்தீங்கன்னா அந்த சபையில ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த சபை விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா அந்த சபை மூலமாக கிட்டத்தட்ட பலர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. செத்து போன ஆட்களை, ஊழியக்கார் கிடையாது, விசுவாசிங்க செத்து போன அநேகரை உயிரோடு எழுப்பி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஊழியக்கார் பேட்டி எடுக்கிற ஊழியக்கார் அந்த ஊழியக்கார் அந்த சபையினுடைய துணை போதகர்கிட்ட கேட்குற, எத்தனை பேரை நீங்கள் உங்கள் சபை மக்கள் உயிரோடு எழுப்பியிருப்பாங்க செத்து போன ஆட்கள்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன கிட்டத்தட்ட 55 பேர். எத்தனை பேரை? 55 பேரை செத்து போன ஆட்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் நான் வேட்டு சொருக்கா மாதிரி உன் காதில் ஊற்றி என் காதில் எனக்கு கேட்டு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா எனக்கு விசுவாசம். நான் இது கேட்க கேட்க எனக்கு என்ன வருது? சொல்ல விசுவாசம். சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த காதல் ஏன் போதுன்னா, காதல வாங்கி உள்ளத்துல நீ அனுப்பும்போது உனக்குள்ள விசுவாசம் வரும். அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால நீங்க கேட்க 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 அறிக்கையிட வசனத்தை சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைய ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, எனக்கு சுகமாக்க ஆண்டவரே. அப்ப நம்ம என்ன தேவைன்னா விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். விசுவாசத்துக்கு அடையாளமா இருந்தது என்னன்னா, விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு வரதுக்கு முன்ன பாரம் வரும். அந்த பாரம் வந்தாதான் விசுவாசம் வரும். உங்களுக்குள்ளே முடிக்க போறேன். உங்களுக்குள்ள வியாதி பலவீனம் வரும்போது அது குறிச்சு பாரம் வரும்போது தான் அடுத்த விசுவாசம் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல காட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஜெபம் பண்ணுவீங்க, வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களை தாழ்த்துவீங்க. 4வது என்ன சொல்றா, ஆண்டவர் எனக்கு இந்த அதிகாரம் இல்லை, உம்மால் முடியும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லும், நீ வேலைக்காரன் சொஸ்தமாவா. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நீ விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது போ. அந்த வியாதிக்காரன் சுகமாயிட்டான். அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நான் சொல்றபடி, நீங்க பைபிள்ல இருக்கிறபடி அல்லது நீங்க நினைக்கிறபடி எங்கேயாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிற காரியம் அல்ல இது. இன்றைக்கும் எல்லா இடத்திலும் வியாதிகள் சுகமாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எல்லாரும் சுகம் அடைஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. தலைவலி, உடம்பு வலி வியாதிகள், இந்த மாதிரி வியாதி கிடையாது. மரண படுக்கையில் இருக்கிற வியாதிகள். அல்லேலூயா. செத்து போற ஒரு வியாதி. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு ஆஃப் பண்ணாத ஒரு ஊழியக்கார எல்லாம் எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரு படுக்கையில கிட்னி பிரச்சனையில படுத்துக்கிட்டு இருக்காரு. யோசிக்கிறார், ஆண்டவரே என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் செத்துட்டுனா என் பிள்ளைங்களை யார் பார்ப்பாங்க? எழுந்துக்க மாட்டீங்களா என்ன? எழுந்துக்குங்க. யார் பார்த்துப்பா ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார். அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல பிரைஸ் லார்ட், அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வந்திருக்கிறார். உள்ள அவரை தொட்டுட்டு போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுநாள் காலையில் எழுந்து டாக்டர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துறேன், நான் நல்லா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவனிங்க என்னன்னா, அப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணும்போது டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது எல்லாரும் அதை செக் பண்ணுங்கன்னா
இங்க கவனிங்கம்மா, தயவு செய்து கவனிங்க. உங்களுக்கு விசுவாசம் வரதுக்கு சொல்றேன் நான். தேடி தேடி பார்க்குறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க கல்லை. இவ்வளோ பெரிய கல், ஐயோ அவ்வளோ பெரிய கல்லா, அவ்வளோ பெரிய கல் பெருசு பெருசாக இருந்துக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கல் இல்லை, மண் இல்லை, கிட்னி கிளீனாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இருதயம் கிளீனாக இருக்கு, ஓட்டெல்லாம் அடைஞ்சு போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நமக்கு சுகம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எந்த வார்த்தையெல்லாம்